ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான முறையில் ஒரு உடம்பு மெஷரை வச்சு உங்களுக்கு ஈஸியான முறையில் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு மேலே ஒரு சகோதரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஷோல்டர் நம்ம கையையும் இந்த ஸ்லீவ் பார்ட்டையும் இந்த ஷோல்டர் பார்ட்டையும் அட்டாச் பண்ணுற போது இது கொஞ்சம் இந்த ஷோல்டர் மேலே ஏறின மாதிரியே வருது, ஏன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஸ்லீவ் பார்ட் இருக்குது தானே, இதை நம்ம டபுளாக மடித்து போட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணுற நேரம் நம்ம இந்த சரியாக நம்ம இந்த 2 லெவல் பகுதி எந்த இடம் வருதுன்னு தான் நம்ம பார்ப்போம். அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ண போயில 2 ஸ்லீவையும் இப்படி விரித்து வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் ஸ்லீவ்க்கு பார்க்கணும். சமமாக மடிச்சுட்டு 2 பக்கமே சமமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடு பகுதியை மார்க் பண்ணிவிட்டு இல்லை ஒரு சிசர் போட்டுட்டு இந்த ஷோல்டர் நடுவில் கொண்டாந்து அட்டாச் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இல்லை ஒரு பின் பண்ணிக்கிறங்க. பண்ணிவிட்டு மீதமுள்ள எக்ஸஸ் பார்ட்டை தான் நம்ம கீழே இருந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி அந்த பக்கமும் அட்டாச் பண்ணணும். அப்போ இந்த ஸ்லீவோட நடுப்பகுதியை எடுத்து இந்த ஷோல்டரோட நடுப்பகுதியோட வச்சு அட்டாச் பண்ணணும். நம்ம சப்போஸ் நம்ம கூட வெட்டிட்டு கீழே இருந்தே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இந்த சென்டர் பார்ட் பின் பக்கம் போயிடும். கையிட நடுப்பகுதி பின் பக்கம் போயிடும். ஆனால் நம்ம சைட் ஜாயின் பண்ணையில் என்ன செய்வோம்னா நம்ம இந்த நடுப்பக்கம் வர்ற மாதிரி தையல் போட்டுருவோம். அப்போ இந்த பின்பகுதியில் இருக்கிற கை முன்னாடி நம்மளுக்கு தூக்கிட்டு வந்துடும். அப்போ இந்த ஷோல்டரும் நம்மளுக்கு இந்த கொஞ்சம் தூக்குன மாதிரி எலும்பி வந்துடும். அதனால இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க ஸ்லீவை தைக்கிறதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஃபோல்ட் பண்ணி நடு பாயிண்ட் எடுத்துக்கிறேங்க. அந்த ஸ்லீவோட எது நடு பாயிண்ட்டோ அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. அந்த நடு பகுதியை கொண்டாந்து இந்த ஷோல்டர் நடுப்பகுதியில் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுங்க. பண்ணி முடித்த பிறகு அப்புறம் கீழேருந்து கையை ஜாயின் பண்ணி அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு சரியான இந்த அடிப்பகுதியிலையும் அந்த நடுப்பகுதியை ஜாயின் பண்ணி அப்படியே தையல் போட்டு கொண்டு சேருங்க. இந்த மாதிரி தூக்குற ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். வாங்க, இப்போ நம்ம எடுத்த அளவு என்னென்னா அப்பர் செஸ்ட் 36, மிடில் செஸ்ட் 38, இடுப்பு வேஸ்டவங்க 31. அதுதான், அதாவது அப்பர் செஸ்ட்டை விட ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இடுப்பு நம்மளுக்கு குறைஞ்சிருந்தா தான் சரியான பர்ஃபெக்ட் அளவு. இப்போ சப்போஸ் அது கூட இருந்தால் நம்மளுக்கு தொப்பை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு எந்த அளவோ அதே 36 இதுன்னு எடுத்தால் இடுப்பு வேஸ்ட் வரையில் எனக்கு 35 வந்துடும். கொஞ்சம் மேல் வயிறு இருக்கிறனால இப்போ இது சரியான அளவு எங்கள் சிஸ்டருக்கு தான். இப்போ நான் தங்கச்சிக்கு தான். இப்போ இந்த அளவு உங்களுக்கு ஈஸியான முறையில் டக்குன்னு 10 நிமிஷத்தில் வெட்டுற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு தக்க வச்சாச்சு. ப்ளவுஸு தான் உயரம். நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே 13 இன்ச்சு காமனாக வச்சுக்கலாம். உங்களுக்கு 14 இன்ச்சு வேணாலும் இந்த 36 சைஸ்க்கு வச்சுக்கலாம். நான் 13 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம அதை கோடு போட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் நம்ம ஒரு 5.5 வச்சுக்கலாம். டீப் நெக் தான் வைக்க போகிறோம். 36 சைஸ்க்கு 5.5. அந்த 5.5 நம்ம கீழேயும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதையும் கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல தான் நம்ம செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். இதில் 36 அப்பர் செஸ்ட்டு, 4 இன்ச்சு நம்ம கூட்டிக்கலாம். அப்போ 40 ஆயிரும். 40 4ஆக பிரித்தோம்னா 10 வரும். அப்போ ஒரு பக்கத்துக்கு நம்ம 10 மார்க் பண்ணுவோம். அதே 10 நம்ம கீழேயும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக நம்ம இடுப்போட மெஷரை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேராக கோடு போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கோடை இதோட கனெக்ட் பண்ணிட்டுருவோம். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த ஆம் கர்வ் வச்சு இந்த கர்வ் கொடுத்துருவோம். அவ்வளோதான். கர்வ் தச்சு அடுத்தது மேலே நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச், அதாவது 1/2 இன்ச்சுன்னு சொல்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நூல் 1/4 இன்ச்சில் பிடிச்சி தைக்க முடியும்னாலும் நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுக்கலாம். ஆனால் எவ்வளோ அளவு விட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம தையல் பிடிச்சி தைச்சிடோம் ஷோல்டர். அவ்வளோதான். அடுத்தது நெக்கு. நம்ம 3 இன்ச்சு மார்க் 5.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்க போயிடும். அப்போ 2.25. ஷோல்டர் நம்மளுக்கு இப்போ 2.5 மொத்தத்தில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த 2.5 தச்சு முடித்த பிறகு 2.5 வேணும்னு நினச்சா
ஒரு பாயிண்ட் இங்கே தைக்கிறதுக்கு விட்டுக்கலாம். இல்லை தச்சு முடித்த பிறகு 2 இன்ச்சு போதுன்னா இந்த 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு கை தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 2.5க்குள்ளேயே தைச்சிட்றேன். 2 இன்ச்சே ரெடி அளவு போதும். சின்ன ஷோல்டரே போதும். இங்கேருந்து நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு 8 இன்ச் நான் இறக்க எடுக்கிறேன். பின்புறத்து இறக்கம். அப்போ நம்ம இந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் கர்வ் கொடுத்துக்கலாம். போட்டாச்சு. இவ்வளோதான். நான் பேக் லைனிங் ப்ளவுஸ்க்கும் பேக் டாட் போட மாட்டேன். சப்போஸ் நீங்கள் வேணும்னு நினச்சா நம்ம மேலே இந்த இடம் இருக்குது தானே, இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம வந்து இந்த ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலருந்து இந்த பக்கத்துக்கு வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுட்டு 1 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த 1/2 இன்ச்சு எடுத்துட்டோம்னா அந்த 1 இன்ச்சு டாட் செட் ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து இடுப்பு ரவுண்டு வந்து 31 எடுத்திருக்கோம். அப்போ 7.75 வரும். அப்போ இந்த 1 இன்ச்சு டாட்டையும் சேர்த்து 8.75க்கு இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மேலேருந்து இப்படி கிராஸாக கொண்டாந்து சேர்க்கணும். இதை கொண்டாந்து இப்படி கிராஸாக சேர்த்துட்டு இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச்சு துணி விட்டுட்டு வீதம் முழுதாக கட் பண்ணி விட்டுறலாம். அது ஃபைனலாக சேர்ந்துக்கிறேங்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி அடிக்கிறேன். இப்போ நான் இதுலேயே அடித்து திருப்புறதுனால அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் எம் பண்ணி தைக்கிறதுனா உள்ளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு செய்யுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு 10 இன்ச் மார்க் பண்ணதை இங்கே டாட் வேணும்னா இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ இது இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு ஸ்லீவ் நம்ம எடுத்துடலாம். மேலேயும் கீழேயும் எப்போவுமே அதாவது ஒரு பகுதியாக பேக் பார்ட்டுக்கும் ஒரு பகுதி ஸ்லீவுக்கும் எடுத்துருவோம். இப்போ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் பார்த்துக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்ம அடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் லைனிங் தானே, அதை அடித்து திருப்பிடுறேன். 1/2 இன்ச் விட்றேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுனா 1.5 இன்ச் விட்டுக்கிறேங்க. 1/2 இன்ச் தையலுக்கு விட்டாச்சு. இதுக்கு பிறகு ஸ்லீவ் எவ்வளோ உயர வேணும்னு பார்க்கணும். 6 இன்ச்சு ஸ்லீவ், அதாவது 7 இன்ச்சு ஸ்லீவ் வைக்கிறேன். அதாவது 6.5 இன்ச்சு தான், 1/2 இன்ச்சு வந்து மேலே தைக்கிறதுக்கு. அப்போ மேலேருந்து மார்க் பண்ணியாச்சு. 7 இன்ச்சுக்குள்ளே ஸ்லீவ் இருந்துச்சுன்னா மேலேருந்து 3 இன்ச்சு கீழே டவுன் பண்ணுங்க. 7க்கு மேலே போயிட்டுனா 3.5 இன்ச் வச்சுக்கிறேங்க. இது ஒரு ரஃப்பான கான்செப்ட் தான். அதனால உங்களுக்கு ஈஸியான முறையில் செய்கிற மாதிரி. அடி அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கிறேங்க. கீழே வந்து எனக்கு 6 தேவை. அப்போ 6க்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த 6ஓட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதான் வரும். அதுக்கு பிறகு தையலுக்கு நம்மளுக்கு அப்போ இந்த 1.5 இன்ச் அளவு கொண்டாந்து இதோட கிராஸை சேர்த்து விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ஒரு இன்ச்சு லே அளவு வச்சுட்டு அப்படியே இந்த நம்ம ஆம் கர்வ் இருந்தால் கூட நம்ம வச்சு வரைச்சிக்கலாம். அப்படியே இந்த 1 இன்ச்சில் இருந்து இந்த கோடில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விடுங்க. ஆமாம், அப்படியே வந்துடும். அடுத்தது உள்ளுக்கு வந்து நம்ம லைட்டாக முன்கைக்கு மட்டும் இந்த மேலேருந்து இறங்கி ஒரு ஃபிஷ் ஷேப்பில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே குழஞ்சிட்டோம்னா இதுதான் ஃப்ரண்ட் கை. இதுக்கு பிறகு நம்மளுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு தேவை. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து இதோட தையலுக்கு சேர்த்துடணும். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இது நம்ம ஜாயிண்ட் ஒன்று போட்டுக்கணும். இது நீங்கள் தச்சு முடித்த பிறகு இந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம
இப்படி வந்து இந்த கார்னர் சேர்த்து இப்படி கொடுத்துக்கலாம். கார்னர் ஷேப் அப்படி வச்சுட்டு இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கிராஸ் பீஸ் போடுறது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். எப்போவுமே ஏதோ ஒரு கார்னரை பிடிச்சிட்டு நம்ம போட்டுட்டோம்னா அந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக ஃபுல் கிராஸில் வந்துடும். இப்படி வைக்கிறேன். இப்படி வைக்கிற நேரம் இந்த ஃப்ரண்ட்டுக்கு வேணால் ஒரு 1/4 இன்ச் நம்ம இதை மடிச்சுக்கலாம் முன்பகுதிக்கு. அப்போ கழுத்து வந்து ரொம்ப இறங்காது. மடிச்சிட்டு நம்ம பின்னாடி இந்த 1/4 இன்ச்சை சேர்த்துக்கலாம். இதை விட கொஞ்சம் இறக்கிட்டு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ ரொம்ப இறக்க வேணாம்னா நம்ம இதை மடிச்சிட்டு இந்த அளவை இந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இந்த இந்த 1/4 இன்ச் மடித்ததை இந்த பக்கம் எடுத்துக்கிடுவோம் உடம்புல. நீங்கள் அப்படியே சும்மாவும் மார்க் பண்ணலாம். ரொம்ப முன்கழுத்து இறங்குது கிராஸில் போடையில் இறங்கிடும். அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது எல்லாருக்குமே நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக இந்த ரஃப்பாக எந்த ஃபார்முலா இல்லாமல் செய்யல 6.5 இன்ச்சு இறக்கம் 6 இன்ச்சு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்தோட நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து செட் ஆகிரும். அவ்வளோதான். மற்றபடி இந்த ஆம் ரவுண்ட் எல்லாமே நம்ம அதையே எடுத்துக்கிறோம் மார்க் பண்ணிட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துருவோம். எடுத்துட்டு இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த 6.5க்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் தானே, இதில் வந்து இந்த கர்வ் கொடுத்து ரவுண்ட் ஷேப் ஒதுக்குவோம். அப்போ ரவுண்ட் நெக் அழகாக வந்துடும். ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு கர்வ் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடும். அடுத்தது இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்ஸ் பார்ட்டு. இதுவும் ஃபார்முலா அறியாமல் தான் நான் செய்கிறேன். அப்போ மேலே இருந்து நம்ம 13.5 இன்ச், அதாவது இந்த தையலுக்கு இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இதுலேருந்து ஒரு 13.5 இன்ச்சை கனெக்ட் பண்ணி வச்சுருங்க மேலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு. இதுலேயும் தையலுக்கு நம்மளுக்கு போயிடும் கீழே மேலேயும். இப்போ 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சாச்சு. மார்க் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம கோடு போட்டுக்கலாம். அதுக்கு நேராக நம்ம கோட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கோட் போட்டாச்சு. இப்போ இந்த கழுத்துக்கு நம்ம கேப் 3 தானே கொடுத்தோம். அப்போ இந்த கழுத்துலேருந்து 1 இன்ச்சு தள்ளிட்டு டேப் இந்த இடத்துல இருந்து வச்சு நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. 4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. சரியாக 4 இன்ச்சு இந்த இடத்துல ஒரு தூரம் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து சைட்டில் இந்த பக்கத்துக்கு ஒரு 2 இன்ச்சும் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரு 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். இந்த புள்ளியை கொண்டாந்து இந்த 4 இன்ச் மார்க் பண்ணோம் இதில் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடையும் இதில் கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எல்லாருக்கும் குடையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி இந்த மாதிரி மெத்தட் செய்யல கூன் விழுந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் 1/2 இன்ச்சு குடஞ்சி எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம இந்த சென்டர் தைக்கிற நேரம் இந்த நடுப்பாட்டை இப்படி மடிச்சிட்டு இந்த இடத்துல 1.25க்கு மார்க் பண்ணி ஒரு டாட் போட்டுருங்க. அடுத்தது இந்த டாட்டும் இப்போ இந்த டாட் போட்ட இடத்துல இருந்து அப்படியே பாயிண்டட் பண்ணி இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு டாட்டு இது 2க்கு சென்டர் பார்த்து ஒரு டாட்டை எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்து அதான் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு பட்டி பீஸ் மட்டும் எடுக்கணும். பட்டி பீஸ் எடுக்கிறதுக்கு வந்து
நம்ம இது நம்ம ஃபார்முலா இல்லாம எதுவுமே செய்யல. நம்ம இப்படிதான் ஈஸியான முறையில செய்யணும். இப்படி டபுளா மடிச்சுக்கிறங்க. அதாவது ஒரு 10க்கு 6 இன்ச் இருந்தா போதும். நம்மளுக்கு அவ்வளோதான் தேவைப்படும். 10 இன்ச்சுக்கு 6 இன்ச் அகலம். 10 இன்ச்சு நீட்டமும் 6 இன்ச்சு உயரமும் இருந்தா போதும். இது நம்ம துணி இருக்கிறதுனால நம்ம கூடுதலா கூட போட்டுக்கலாம். நல்லா ஸ்டிஃபா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள பட்டி பீஸ் நம்ம துணி குடுக்குறோமோ, அவ்வளோத்துக்கு அழகா நல்லா ஸ்டிஃபா இருக்கும். நம்ம இந்த அளவு நம்ம துணிய எடுத்துக்குவோம். இதுல 10 இன்ச் உயரத்துக்கு எடுத்துக்குவோம். இதுல 2 பட்டி இருக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நீங்க வந்து பேக் பார்ட் அளந்துக்கிறங்க. இந்த பகுதிய எடுத்துட்டு, இதுல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து 8.5 இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து பாருங்க. இதுல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. சைட் பார்ட்டு இந்த பகுதி. இது நம்மளுக்கு வந்து 5 சரியா 5 இருக்குது. அப்ப இங்க 8.5 இருக்கு. அப்ப நம்மளுக்கு 3.5 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த 3.5 இன்ச்சு இருக்கான்னு கத்துக்கிறோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல அங்க 3.5 இன்ச்சுன்னா, இப்ப இங்க ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சுட்டு, இப்படியே ஒரு கர்வ் குடுத்துட்டு, இந்த பட்டிய கொண்டாந்து சேப்பையில சரியா வந்துரும். இவ்வளோதான். இந்த பீஸையே போட்டு லைனின் மெயின் பார்ட்ல போட்டு கட் பண்ணி ஈஸியான முறையில தச்சு பாருங்க. தச்சு போட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம ரொம்ப ஈஸியான முறையில வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்க இத செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.